ஹாய் மகளே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆடுங்களாம் வந்து மேய்ச்சலை முடிச்சுட்டு நம்ம வீடு வந்து திரும்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஆடுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புத்திசாலிங்க. ஏன்னாக்கா மற்ற வீட்டு ஆட்டெல்லாம் வந்து கூடவே சேர்த்து அழைச்சிட்டு வந்துடும். இதுங்க மட்டும் தான் வீட்டில் பட்டுண்டு எல்லாமே ஏறிக்கும். மற்ற ஆட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து கிளட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரியாக வந்து திறமையாக இருக்குது நம்ம ஆட்டுக்குட்டிங்க. சரி, இதில் அப்படி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, நம்ம ஆடு வாங்கின புதுசில் வந்து கஷ்டங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். அதுவும் வந்து குறிப்பாக வந்து வீடுகளில் வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னாக்கா ஆடுங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியே விட்டால் வீட்டுக்கு வரணும், சரிங்களா? அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அது சரியான முறையில் வந்து தீவன பராமரிப்பு வந்து சரியாக இருக்கணுங்க. நாம் 2-3 மாதம் வச்சு நம்ம வீட்டில் வந்து தீவனம் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து வெளி மேய்ச்சலுக்கு ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சுட்டு அங்கே தினமும் வந்து போயிட்டு அழைச்சிட்டு வரவும் இப்படி இருக்குன்னு. இப்படி இருந்தால் தான் வந்து தன் வீட்டை வந்து அது வந்து அடையாளம் வந்து நல்லா வந்து தெரிஞ்சிக்கும். அது மட்டுமல்ல, மற்ற ஒரு இடத்தையும் நாம் வந்து தேர்வு செய்யணும். அந்த ஒரு இடத்துலையே வந்து நம்ம வந்து ஆடுகளை வந்து மேய்ச்சலில் விடக்கூடாது. மற்ற ஒரு இடத்தையும் தேர்வு செஞ்சு அந்த வழியாக வர மாதிரியும் நம்ம வந்து அழைச்சிட்டு போயிட்டு வரணும். அப்போ தான் அதுக்கு வந்து 4 தெருவும் வந்து தெரிய செய்யும். ஆடுகளை நம்ம அவுத்தி விட்டாச்சு, ஆனால் அந்த டைமிங்க்கு வரணுமே. அந்த டைமிங்கை நம்ம எப்படி வந்து செட் பண்ணுறதுனாக்கா, அவிழ்த்து விட்ட பிறகு நம்ம வந்து அந்த டைமிங் வந்து 4 மணினாக்கா எங்கே மேயுதோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக போய் கூப்பிட்டு வரணுங்க. இப்படி செஞ்சதுனால தான் நம்ம ஆடுங்க ஆட்டோமேட்டிக்காக 4 நாளைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுதுங்க.